ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக செயல்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பன்முகத்தன்மையே நமது நாட்டின் அடையாளம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். உலக அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக மத்திய மின்சாரத்துறை இணையமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். ஆர்லாண்டோ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் இன்று அமெரிக்காவின் நக்காஷிமாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் செயல்படுத்தப்படவுள்ள ஊரக குடிநீர் விநியோக திட்டங்களுக்கு பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார். விந்தியாசல் பகுதியில் உள்ள மிர்சாப்பூர் மற்றும் சோன்பத்ரா மாவட்டங்களில் 5555 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. 24 மாதங்களில் இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த மாவட்டங்களில் உள்ள 2995 கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு 42 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, கடந்த ஆண்டு தொடங்கப்பட்ட குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் 2,60,00,000 குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இன்று தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் மூலம் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாட்டிற்காக பிரத்யேக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தமது மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் 5வது நீர்த்தேக்கமான தேர்வாய்க்கண்டிகை நீர்த்தேக்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்த திரு அமித் ஷா, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் உட்பட தமிழகத்தில் செயல்படுத்தப்படவுள்ள சுமார் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு கட்டமைப்பு திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகம் வேகமாக வளர்ச்சியடைந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக திகழும் என்று நம்புவதாக கூறினார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். கோதாவரி காவிரி ஆறுகள் இணைப்பு, தமிழகத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு, நடந்தாய் வாழி காவிரி திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான 2ஆம் கட்ட பணிகளுக்கான செலவில் 50% மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். சென்னையில் தமது நிகழ்ச்சிகளை நிறைவு செய்த திரு அமித் ஷா இன்று காலை புதுதில்லி புறப்பட்டார். பன்முகத்தன்மையே நமது நாட்டின் அடையாளம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். வடாயன் யுகே அமைப்பின் இலக்கியத்திற்கான வடாயன் வாழ்நாள் சாதனையாளர் விருது அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கிற்கு நேற்று வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நமது கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு முக்கிய பங்களிப்பை மொழிகள் வழங்குவதாக கூறினார். அனைத்து கலாச்சாரத்திற்கும் மொழி அடிப்படையாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமக்கு வழங்கப்பட்ட இந்த விருது நமது நாட்டிற்கும் நமது நாட்டின் மேன்மைக்கும் கிடைத்த விருது என்று தாம் கருதுவதாக அவர் கூறினார். கோவிட்-19 பாதிப்பின் தாக்கத்திலிருந்து உலகை காக்க G20 நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியா தலைமையில் நடைபெறும் G20 நாடுகளின் காணொலி வாயிலான உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், 2வது உலகப்போருக்கு பின்னர் உலகம் மிகப்பெரிய சவாலை தற்போது சந்தித்துள்ளது என்றார். கோவிட்-19 காரணமாக வேலைவாய்ப்பு, வர்த்தகம், பொருளாதாரம் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர், இதிலிருந்து மீண்டு வர G20 நாடுகள் இணைந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். கோவிட்-19 பாதிப்புக்கு பிந்தைய உலகில் தொழில்நுட்பங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பரந்த அளவிலான திறன் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் எனவும் பிரதமர் கூறினார். 21ஆம் நூற்றாண்டில் அனைவருக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு G20 உச்சிமாநாடு நேற்று தொடங்கி இன்றும் நடைபெறுகிறது. தேசிய மாணவர் படையின் 72வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தில்லியில் உள்ள போர் நினைவிடத்தில் பாதுகாப்பு பணியிலும் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தேசிய மாணவர் படையின் சார்பில் பாதுகாப்புத்துறை செயலாளர் டாக்டர் அஜய்குமார் மற்றும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சோப்ரா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றனர். உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான சீருடை இளைஞர்களை கொண்ட படையாக தேசிய மாணவர் படை விளங்குவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக மத்திய மின்சாரத்துறை இணையமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலிக்கு இதுகுறித்து நேர்காணல் வழங்கிய அவர், சர்வதேச அளவில் உலக வெப்பமயமாதலை குறைக்கும் நடவடிக்கையில் இந்தியா முன்னிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதற்காக கச்சா எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து பசுமை எரிசக்தியை அதிகம் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பாரிஸ் பருவநிலை மாறுபாடு ஒப்பந்தத்தை விட அதிக அளவு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்சார உற்பத்தியை இந்தியா எட்டிவிட்டதாக அவர் கூறினார். 175 ஜிகாவாட் மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாயிலாக பெற அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் ஒட்டுமொத்த மின்சார பயன்பாட்டில் 40% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியால் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 45,000 பேருக்கு கோவிட்-19 பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட்-19ஆல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 90,95,000 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 43,000 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 85 லட்சத்தை கடந்து 93.69% உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட்-19 பாதிப்பால் 501 நபர்கள் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு 1,33,000 கடந்துள்ளது. தற்போது மீண்டும் கோவிட்-19 பாதிப்புகளின் எண்ணிக்கை குணமடைந்தோரின் எண்ணிக்கையை விட அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களில் புதிய கோவிட்-19 பாதிப்புகள் அதிகரித்து வருவதை அடுத்து அங்கு 3 பேர் கொண்ட மத்திய குழு ஆய்வு செய்ய உள்ளது. கோவிட்-19 பாதிப்பு அதிகரித்து வரும் மாவட்டங்களில் பரிசோதனை, சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாபில் விவசாயிகளின் ரயில் மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து அங்கு மீண்டும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து தொடங்கும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. அண்மையில் மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அம்மாநிலத்தில் சில விவசாய அமைப்புகள் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தன. பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மீண்டும் பஞ்சாபில் ரயில் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் திரு அமரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தீவிரவாதிகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் பொதுமக்கள் 8 பேர் உயிரிழந்தனர், 31 பேர் காயமடைந்தனர். சிறிய லாரிகளில் இருந்து 14 ராக்கெட்டுகளை செலுத்தி தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஆப்கான் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை காரைக்கால் இடையே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதால் நாளை முதல் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்லாண்டோ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் இன்று அமெரிக்காவின் நக்காஷிமாவை எதிர்கொள்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ரஷ்யாவின் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். இந்த போட்டி இன்று இரவு நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக செயல்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பன்முகத்தன்மையே நமது நாட்டின் அடையாளம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். உலக அளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக மத்திய மின்சாரத்துறை இணையமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். ஆர்லாண்டோ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்னேஷ் குன்னேஸ்வரன் இன்று அமெரிக்காவின் நக்காஷிமாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.